அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லாம இருந்தா எப்படி? அதாவது ஒரு நாள் பார்வதி தேவி குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப யாராவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நந்தி தேவனை வாசல்ல நிக்க வச்சுட்டு யார் உள்ள வந்தாலும் நீ விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க குளிக்க போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் வந்திருக்காரா, நந்தி தேவன்ட்ட என்னோட ஒய்ஃப் தான்ப்பா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. பார்வதி செம்ம கடுப்பாயிட்டாங்க. உடனடியா அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் குளிக்கும் போது நந்தி தேவனை நிக்க வச்சா வேலைக்கு ஆகாது. அதால அவங்க குளிச்சுட்டு இருந்த ஆத்தங்கரையிலே இருந்த மஞ்சளை அழகா பிடிச்சு அந்த மஞ்சள்ல இருந்து அழகா ஒரு பாலகனை உருவாக்கி அந்த பாலகனை நீங்க நில்லுப்பா, யார் உள்ள வந்தாலும் நீ என்னன்னாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமானும் பெரிய கேங்கோட எப்பா நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான், நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பே இல்லைங்கன்னு அவர் சொல்லவும் சிவபெருமானுக்கு அவருக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஆகி சிவபெருமான் ஒரு கத்தி எடுத்து, அதாவது அவரோட சூலாயத்தை எடுத்து சறுக்குன்னு அவர் கழுத்துல விட்டோன்னே அந்த பையனுக்கு தலை துண்டிச்சு போயிடுது.